வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒரு அரசர்களோட கதை கிடையாது. இது உலக வரலாற்றிலேயே மிக முக்கியமா ஆனா பலருக்கும் முழுமையா தெரியாம மறைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தோட கதை. சோழர்களோட கடற்படை ஆளுமை, அவங்களோட பாரம்பரியம், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? முதல்ல உலகத்தையே உலுக்கிய அந்த அதிர்வலையை பத்தி பார்ப்போம். பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சோழர்கள்னா தென்னிந்தியாவை மட்டும் ஆண்ட ஒரு உள்ளூர் பேரரசே அப்படின்னு. ஆனா நிஜம் அது இல்லைங்க. அவங்களோட பவர் இந்திய எல்லைகளுக்குள்ள மட்டும் சுருங்கிடல. அவங்களோட கடல் வழி வர்த்தகமும் அரசியல் வியூகங்களும் படைபலமும் எப்படிப்பட்டது தெரியுமா? உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்சது. கிழக்கு ஆசியாவோட கடல் வழி பட்டுப்பாதைய, அதாவது அந்த சில்க் ரூட்டை அவங்க தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க உண்மையிலேயே ஒட்டுமொத்த உலக வரலாற்றையும் மாற்றி அமைத்த ஒரு மாபெரும் குளோபல் பவர். சரி, இந்திய கரைகளை தாண்டி அவங்க எப்படி விரிவடைஞ்சாங்கன்னு பார்க்கலாம். மாமன்னர் ராஜராஜ சோழன், அப்புறம் ராஜேந்திர சோழன், இவங்களோட அந்த பொற்காலத்துல தான் சோழர்களுடைய புகழ் கடல் தாண்டி சும்மா பிரம்மாண்டமா பரவ ஆரம்பிச்சது. அவங்களோட ராஜ்யம் எவ்வளவு தூரம் பரவி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவை தாண்டி பக்கத்துல இருக்கிற இலங்கை, அதையும் தாண்டி வங்காள விரிகுடாவை கடந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மலேசியா, இந்தோனேஷியா வரைக்கும் அவங்க குடி பறந்தது. ஸ்ரீவிஜய பேரரசு மாதிரியான மாபெரும் தென்கிழக்காசிய சாம்ராஜ்யங்களையே வீழ்த்தி கடல் வழியா அவங்க இவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்தினாங்கன்னு நினைக்கும் போது நிஜமாவே நமக்கு கூஸ்பம்ஸ் வருது இல்ல? அவங்க எப்படி இந்த கடலோட பேரரசர்களா மாறினாங்க? வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்திலேயே அவங்களுடைய கடற்படை தான் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்ததா இருந்தது அப்படின்னு. நிலத்துல மட்டும் இல்லாம தண்ணிக்கு மேலேயும் அவங்க காட்டின அந்த மாஸ் என்ட்ரி தான் இங்க மிகப்பெரிய திருப்பு முனை. பருவ காற்றுகளோட திசைகளை துல்லியமா கணிச்சு வெறும் நட்சத்திரங்களை மட்டுமே வச்சு வழிகண்டு பிடிச்சு அவங்க செஞ்ச சாதனைகள் அப்பா சாதாரணமானதே இல்லைங்க. புயல்களையே தாங்கக்கூடிய பல அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான கப்பல்களை அவங்க வடிவமைச்சாங்க. GPS, ரேடார்னு எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்திலேயே பெருங்கடல்களை கடந்து மற்ற நாடுகளை தங்களுடைய கடற்படை மூலமா ஈஸியா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அந்த 2000 ஆண்டு பாரம்பரியத்தோட ஆழத்தை இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தமிழ் பேரரசு உலக அளவுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதனுடைய உண்மையான காலக்கோட்டை பார்க்கிறப்போ நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சரியா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் தமிழ் பேரரசு ஒட்டுமொத்த உலக வர்த்தகத்தையும் அரசியலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோமானிய பேரரசு புகழின் உச்சத்துல இருந்த அதே காலகட்டத்துல பல நூற்றாண்டுகளா தொடர்ச்சியான ஒரு உலகளாவிய ஆதிக்கத்தை நம்ம தென்னிந்திய பேரரசு ஒண்ணு செலுத்தி இருக்கு அப்படிங்கிறது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இப்போ நாம இந்த வரலாற்று அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இப்ப பார்த்தது எல்லாமே ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சின்ன துளிதான். உலகத்தையே ஆண்ட ஒரு சாம்ராஜ்யத்தோட வரலாறே இவ்வளவு ஆச்சரியங்களை நமக்காக ஒளிச்சு வச்சிருக்குன்னா இன்னும் இது போல பல மறைக்கப்பட்ட வரலாறு எவ்வளவு இருக்கும்? நாம தேடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற மறைக்கப்பட்ட உண்மையான வரலாற்று தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை சிந்திக்க வைக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.